அடடா, நம்ம விஜய் டிவில சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு பக்கம் மீனா குடும்பத்துக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு தெரியலை. இப்ப பாருங்க, மீனா அம்மா சந்திரா இருக்கிறாங்கல்ல, கோயிலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கடை போட்டு பழம், பூ, தேங்காய்னு வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கெட்டுப்போன பழம், பூ, தேங்காய் விக்கிறாங்கன்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அவங்க கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என் பொழப்பே போச்சேன்னு கதறி அழுதாங்க பாவம் சந்திரா. இதை பார்த்ததும் மீனா சும்மா இருப்பாளா? அம்மா கடை எப்படியாவது திரும்ப கிடைக்கணும்னு துடிச்சு போய் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கிட்டலாம் நம்ம அம்மா கடையில தரமில்லாத பொருள்லாம் விக்கிறதில்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு இருந்தா. இப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு முடிச்சிட்டு கோயில் வாசலுக்கு வந்தா. மீனாவுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. தான் நிறுத்தி வச்சிருந்த பைக் அங்க இல்ல. பதறி போய் சுத்தி முத்தி பார்த்தா. பக்கத்துல இருந்தவங்க கிட்டலாம் விசாரிச்சா. யாருமே நாங்க பாக்கலைன்னு கைவிரிச்சிட்டாங்க. அப்பத்தான் அவங்க பைக்கை ஏத்திட்டு போன டாடா ஏஸ் ஆட்டோ ஒன்னு அங்க நின்னுச்சு. அதை பார்த்த மீனா அவங்க கிட்டயும் போய் கேட்டா. ஆனா அவங்களும் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு பைக் கூடவே சட்டுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பைக் போச்சு, என்ன பண்றதுன்னு மீனா முழிச்சிட்டு இருக்கப்ப கோயிலுக்கு வந்த ஒருத்தர், அம்மா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னார். என்ன பண்றது, வேற வழியே இல்லாம காவல் நிலையத்துக்கு போறா மீனா. அங்க யார் இருக்கா தெரியுமா? நம்ம அருண். அவன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. உடனே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மீனா, வண்டிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். உங்க அம்மா கடையையும் திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன்னு அருண் சொன்னான். மீனா அங்கிருந்து போனதும் அருண் மனசுக்குள்ள என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்டதான் வர்றாங்க, இதையெல்லாம் நம்ம சரி பண்ணாதான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், அப்புறம் முத்துவை மதிக்கிறதும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு தன்னோட கணக்கு போட்டுக்கிட்டான். இப்படி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்க, மறுபக்கம் மனோஜ் தன்னோட கடைக்கு அடுத்த கிளையை திறக்க இடம் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த வீட்ல சொன்னான். உடனே அண்ணாமலை அதுக்கு காசு ஏதும் இருக்கான்னு கேட்டார். முத்து சும்மா இருப்பானா? முதல் கடை திறக்கும் போதே ஜீவா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டீங்க, இப்ப யாருகிட்ட இருந்து எடுக்கிறீங்கன்னு குத்தி காட்டினான். உடனே ரோகிணி, என்னங்க இது, நாங்கெல்லாம் பணத்தை எடுக்கிற ஆளு கிடையாது, ஒரு நல்ல விஷயம் சொன்னா அதையும் குறை சொல்லுவீங்களான்னு சண்டை போட்டா. இதெல்லாம் என்ன ஆக போகுது? இந்த சண்டையெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இதையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடுகள்ல பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.